ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, போன வாரம் மார்க்கெட் நிலவரம் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும். நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு தான் எங்கள் பைபாஸில். வாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி அந்த அளவு தான் இருக்குது. 1-2 பொருள் மட்டும் கூட கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் வந்து 3 தேங்காய் 90 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சோயா பீன்ஸ் வந்து உரிக்காமல் வாங்கினோம்னா அரை கிலோ 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கிலோ 40 ரூபா. ஆனால் இது உரித்ததே 1/4 கிலோ வந்து 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கணிசமாகவும் இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி எப்போயுமே உரித்தது தான் வாங்குவேன். ரொம்ப விலை கம்மியாக இருந்தால் மட்டும் அரை கிலோ 30 ரூபா அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உரிக்காதது வாங்குவேன். இல்லைன்னா உரித்தது தான் சோயா பீன்ஸ் வாங்குவேன். இது ஒரு 10 நாள்னாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் 5 வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், 5 வாழைப்பழம் 20 ரூபா. ஒரு வாழைப்பழம் 4 ரூபா விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி போன தடவை வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது 2 நாளில் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காயாக 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாப்பழம் 6 கொய்யாப்பழம் 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இன்றைக்கி நாளைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு சாப்பிட முடியாது. பொதுவாகவே கொய்யாப்பழம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு இல்லை மறுநாள் சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு மாதிரி வெம்பின மாதிரி அந்த டேஸ்ட்டே போயிடும் கொய்யாப்பழத்துக்கு மட்டும். அப்புறம் இவ்வளோ மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே பெரிய மாம்பழம் தான் வாங்குவேன். இந்த மாம்பழம் வந்து புளிக்குழம்புக்கு அப்புறம் சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை ஒரு நாள் உங்களுக்கு வச்சும் காமிக்கிறேன். அதனால் இது அந்த மாதிரி சாம்பாரில் போடுறதுக்கு குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன். இது வந்து கிலோ 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் வந்து 2 கூறு ஃப்ரெண்ட்ஸ். நான் போன தடவை 1 கூறு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த வெண்டைக்காய் வந்து 2 கூறு ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு போன வாரம் இருந்த விலை தான் ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ 40 ரூபா. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குக்கு போன தடவை போன தடவை நான் வந்து சக்கரவள்ளி கிழங்க ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். கிலோ 30 ரூபா, அரை கிலோ 40 ரூபான்னு சொல்லியிருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையான ரேட் வந்து அரை கிலோ 40 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரவள்ளி கிழங்கு விலை கூட தான். அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் வந்து எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி சத்து உள்ளது, நார் சத்து உள்ளது. அதனால் நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாளாவது பீர்க்கங்காய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எப்பயும் போல் கூறு 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த தக்காளி வந்து 1/2 கிலோ 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த முட்டைக்கோஸ் வந்து போன தடவை நான் முட்டைக்கோஸ் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை இவ்வளோ பெரிய முட்டைக்கோஸே 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பூசணிக்காய் வந்து 10 ரூபா தான். நான் வெளியில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதை நேற்று நைட்டே நான் எடுத்து வச்சுட்டேன், அந்த சதை பகுதி மேல் இதை. கேரட் வந்து அரை கிலோ 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து இந்த 3 காய் 10 ரூபா. கூரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கூரில் வந்து ரொம்ப நல்லா இல்லை பீட்ரூட்டு. ஏன்னா நம்ம எப்போயுமே டெய்லி ஒவ்வொரு காய் பண்ணுறதுனால இதெல்லாம் நான் 4 நாள் கழிச்சு தான் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய காய் வந்து கத்திரிக்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து கெட்டு போகிற ஐட்டத்தெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற காயை நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த பீட்ரூட் வந்து 10 ரூபா தான் போகும். 3 பீட்ரூட் பெருசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் வந்து பல்லாரி வந்து 1/2 கிலோ 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வந்து 35 ரூபா. 1/2 கிலோ வாங்கினா 50 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2 கட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை நான் உருவி வச்சுட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நாளைக்கு தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உருவி வச்சுட்டா நல்லா தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம நேற்றுக்கு சந்தையில் வாங்கின காய்கறி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ விலைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வாங்கின காய்கறி. இது பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரையும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.